சர்ச்சுக்கு வரும்போது ஒரு தேவையோடு கூட வரவே கூடாது. நீ சர்ச்சுக்கு வரும்போது தேவனுக்காக தான் சர்ச்சுக்கு வரணும். ஏன் நிறைய பேர் சர்ச்சை விட்டு போறான் தெரியுமா? சபையை விட்டு போறதுக்கு என்ன காரணம்? அவன் தேவையோடு கூட வந்தான், தேவை கிடைக்கல, போயிட்டான். தேவன் வேணும்னு வந்தான்ல, அவன் சபையை விட்டு போகவே மாட்டான். ஏன்னா தேவன் சபையில கிடைப்பாரு. புரியுதா? வீடு தேடி வந்தவனுக்கு சபையில ஒருவேளை என்ன கிடைக்காம இருக்கலாம், வீடு கிடைக்காம இருக்கலாம். கார் தேடி வந்தவனுக்கு சபையில கார் கிடைக்காம இருக்கலாம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய வசதியான வாழ்க்கை தேடி வந்தவனுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காது, நார்மல் வாழ்க்கை கிடைக்கலாம். அவன்லாம் ஏமாந்துட்டான். அவன் என்ன சொல்றான்? நானும் எப்படியோ இருக்கணும்னு நினைச்சு வந்தாங்க, அங்கேயை விட இங்கேயும் விட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்ப இவனுடைய தேவை என்ன? உலக பிரகாரமான கெபி, ஒரு இடம், ஒரு பாதுகாப்பு. அப்ப அவன் அப்படி கர்த்தரை தேடும் போது அது கிடைக்காவிட்டால் பின்மாற்றம் அடைவான். ஆனா அவன் யாரை தேடி சபைக்கு வந்திருக்கணும் தெரியுமா? நான் இங்க ஒருத்தனை தேடினேன், அவங்கிட்ட கிடைக்காதத நான் கர்த்தர்கிட்ட தேடி வந்தேன், அது கர்த்தர்கிட்ட கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அவன் தேவனை விட்டு பின்மாற்றம் அடையவே மாட்டான்.